மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 22/2/2025 இன்று நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் பகுதி 2 சேட் வினாத்தாளில் சமூக அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 35 வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இதுக்கு முன்னாடி நம்ம டென்டேட்டிவ் ஆன்சர் கீ போட்டிருப்போம். அதில் எந்த வினாவிற்கு எந்த விடை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த வீடியோவில் ஒவ்வொரு வினாவுக்கும் மிகச்சரியான விடைகளை எந்த புத்தகத்தில் எந்த பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாகவே ஒவ்வொரு வினாவுக்குமான ஆன்சர் பார்த்துடலாம். கண்டிப்பாக 100% மிகச்சரியான விடைகளாக இருக்கும். கேள்வி எண் 146. நாணயங்களில் உள்ள உலோகக் கலவை பேரரசின் டேஸ் நிலையை குறிக்கும். நாணயங்களின் உலோகக் கலவை அப்படின்னா ஒவ்வொரு அரசர் அவருடைய பொருளாதார நிலை பொறுத்து தங்கத்திலையும் செம்பிலையும் வெள்ளிலையும் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருந்தன. இப்போ அந்த உலோகக் கலவை அந்த நாணயங்களில் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பேரரசின் பொருளாதார நிலையை கண்டறியலாம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 3. 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம். அதில் பாருங்கள், இந்த நாணயங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியே காட்டியிருக்கோம். நாணயங்களில் உள்ள உலோகக் கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை வழங்குகின்றன. கேள்வி எண் 147. கூற்றும் காரணமும். கூற்று: சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கினர். இந்த கூற்று சரி. காரணம்: கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். கூற்று சரி. மேலும் காரணமும் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்தில் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பாடத்தலைப்பில் நீர்ப்பாசனம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேரடியான வினாதான். சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கினர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். இப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. கேள்வி எண் 148. டெல்லி சுல்தான்கள் டேஸ் வகை கட்டடக்கலையை பின்பற்றினார்கள். இந்தோ சாராசானிக் கலை. சரியான விடை ஆப்ஷன் 3. 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் 4வது பாடம் டெல்லி சுல்தானியம். அதில் இந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு. கட்டிடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. எனவே அப்பாணி இந்தோ சாராசானிக் கலை வடிவம் எனப்பட்டது. குதுப் மினார், அலை தர்வாசா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ் பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், ஃபிரோசாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் என அனைத்தும் அப்பாணியில் அமைக்கப்பட்டனவாகும். கேள்வி எண் 149. வங்க பிரிவினையின் போது டேஸ் பெருமளவிலான ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். யார் தொடங்கினார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள். 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். கேள்வி எண் 150. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை டேஸ் என அழைக்கப்பட்டன. தராப்கள். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2வது பருவம். அதில் முதல் பாடம் விஜயநகர பாமனி பேரரசுகளில் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் தமது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை தராப் என அழைக்கப்பட்டன. அதுதான் ஃப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, தராப்கள். கேள்வி எண் 151. டேஸ் முகலாய நிர்வாகத்தில் இராணுவத்துறைக்கு அமைச்சராவார். மீர் பாக்சி.
7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2வது பருவம் முகலாய பேரரசு பாடத்தில் முகலாயர்களின் நிர்வாகம் அதில் பாருங்கள், வக்கீல் பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான் வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர்பாக்சி இராணுவத்துறை அமைச்சராவார், மீர்சமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார், குவாஜி தலைமை நீதிபதியாவார், சதா உஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களுக்கு பேர் சாரியா நடைமுறைப்படுத்தினார். இப்போ இராணுவத்துறை அமைச்சர் அப்படிங்கிறவர் மீர்பாக்சி. கேள்வி எண் 152 பொறுத்துக. மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. மராத்தியர்களின் அமைச்சரவை அஷ்டபிரதான், 8 அமைச்சர்களை கொண்ட அஷ்டபிரதான் அப்படின்னு இருக்கும். அதில் அமைச்சர்களின் பொறுப்புகள் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் என்பவரின் பொறுப்பு செயலர், சேனாதிபதி அவருடைய பொறுப்பு தலைமை தளபதி, நியாயதிஸ் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்பு தலைமை நீதிபதி. அப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. அஷ்டபிரதான். சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என பெயரிட்டார். அஷ்டபிரதானின் பொறுப்புகளை நமக்கு கொடுத்துருந்தாங்க. பந்த் பீரதான் அதாவது பேஷ்வா அவங்களுக்கு பிரதம அமைச்சர், அமத்யா மஜீம்தார் நீதியமைச்சர், சுர்னாவிஸ் சச்சிவ் செயலர், வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சர், சர்-இ நௌபத் சேனாதிபதி தலைமை தளபதி, சுமந்த் அல்லது துபிர் வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாயதிஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். கேள்வி எண் 153 டேஸ் தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகும். சரியான விடை ஆப்ஷன் 2 மணிமேகலை. 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 3வது பருவம் தமிழகத்தில் சமணம், பௌத்தம் மற்றும் ஆசீவக தத்துவங்கள். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கும் சேட் வீடியோஸ் போடும்போது இந்த பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம், ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள். சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் காப்பியமாகும். கேள்வி எண் 154 ராட்சச தங்கடி என்று அறியப்பட்ட போர். ரொம்ப எளிமையான வினா, கிஃப்டட் கொஷின் அப்படின்னே சொல்லலாம். சரியான விடை தலைக்கோட்டை போர். கேள்வி எண் 154 டேஸ் மிகச்சிறந்த பௌத்த விகாரையாகும். நாலந்தா பீகாரில் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான எளிமையான பாடக்கருத்து தான். நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா ஆகியன மிகச்சிறந்த கல்வி மையங்கள் என பெயர் பெற்றன. இவை அனைத்தும் பௌத்த விகாரைகளாகும். ஆப்ஷனில் நாலந்தா மட்டும்தான் இருந்தது, அதனால் நம்ம நாலந்தாவை சூஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை தட்சசீலம் இருந்திருந்தால் தட்சசீலம், அப்படி இல்லைன்னா விக்ரமசீலா. இந்த 3ல் எது வேணாலும் நம்ம புகழ்பெற்ற மிகச்சிறந்த பௌத்த விகாரை அப்படின்னு சொல்லிடலாம். கேள்வி எண் 156 டேஸ் வேலூர் கழகத்தின் உடனடி காரணி ஆகும். சரியான விடை ஆப்ஷன் 1 புதிய தலைப்பாகை அறிமுகம். அந்த தலைப்பாகைக்கு கூட கர்னல் அக்னியூ தலைப்பாகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான விடை ஆப்ஷன் 1. சிலுவை சிம்பிள் அந்த தலைப்பாகையில் இருந்ததுனால இந்துக்களும் முஸ்லீம்களும் சிப்பாய்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதன் விளைவாக வேலூர் கழகம் ஏற்பட்டது. கேள்வி எண் 157 பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. இப்போ ஒவ்வொரு போரும் எந்த ஆண்டில் நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடையாறு போர் 1746 நடந்துச்சு. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற வருடம் 1775. பக்சார் போர் ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம், 1764. ஆற்காட்டு போர் 1751. 4 போர்களும் நடைபெற்ற வருடங்கள் நம்ம பக்கத்திலே எடுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், எது ஃபஸ்ட்டு நடந்திருக்கும்? அடையார் போர் தான். அதற்கு அடுத்ததாக ஆற்காட்டு போர்
அதற்கு அடுத்ததாக பக்சார் போர், கடைசியாக முதல் ஆங்கிலேய மராத்திய போர். இந்த வரிசை ஆப்ஷன் 2ல் இருக்குது. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 1782 வரைக்கும் நடந்திருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ண இயர் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. கேள்வி எண் 158, செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் டேஸ். சரியான விடை தாதாபாய் நவ்ரோஜி. 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் நமக்கு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜியின் செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆவார். இதுதான் அவருடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு. கேள்வி எண் 159, கீழடி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கீழடி ரொம்ப ஃபேமஸான இடம். தமிழர்களின் சங்க காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு அங்கே அகழாராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தில் இந்த இடத்துல பாருங்கள், தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தின் கீழடியில் நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பனை ஓடுகளில் காணப்படும் எழுத்து வடிவ பொறிப்புகள் கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே கீழடியில் வாழ்ந்த மக்களின் கல்வி மேம்பாட்டை நன்கு விளக்குகிறது. கீழடியில் பார்த்தீங்கன்னா மியூசியம் அமைக்கப்பட்டு இருக்கு, அருங்காட்சியகம். இப்போ வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். கேள்வி எண் 160, உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை டேஸ் ஆகும். மவுனாலோ. ரொம்ப எளிமையான வினா தான். எரிமலைகளை 3 வகைப்படுத்தலாம். செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயலிழந்த எரிமலை. செயல்படும் எரிமலை உலகெங்கும் 600 செயல்படும் எரிமலைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றுள் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள ஸ்ட்ராம்போலி, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள செயின்ட் ஹெலன், பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ போன்றவை அடங்கும். ஹவாய் தீவில் உள்ள மவுனாலோ எரிமலை உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை ஆகும். ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த மவுனாலோ, ஸ்ட்ராம்போலி எரிமலை ரெண்டையுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். மவுனாலோ உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை ஆகும். கேள்வி எண் 161, கீழ்கண்ட படம் எதை குறிக்கிறது? பாடம் நடத்தும்போது பார்த்துருப்பீங்க, இந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஆற்று வளைவுகளில் இந்த மாதிரி வளைஞ்சு தண்ணி வரும். இப்போ ஃபோர்ஸ், அந்த தண்ணி வேகமாக வரும்போது இப்படி வளைஞ்சு போகாமல் நேராகவே வந்துடும், அது கட்டாயிரும். அந்த கட்டான பகுதி குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எளிமையான வினா தான், கண்டிப்பாக எல்லோரும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரியானுடைய ஆப்ஷன் 1. பாடம் நடத்தும்போது இந்த பிக்சரை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், முதல் பிக்சரில் ஆறு முதல் இப்படி தான் போயிருந்திருக்கும். வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆறு தன் போக்கை நேராக மாற்றிக்கொள்கிறது. புதிய நேரான ஆற்றுப்பாதை வந்ததுக்கப்புறம் துண்டிக்கப்பட்ட ஆற்று வளைவு அல்லது இது குதிரை குழம்பு ஏரி. இந்த பிக்சர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 162, உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் டேஸ் ஆகும். மே 21. 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் என்ற பாடத்தில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க தினம். மே 21 உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம். கேள்வி எண் 163, கூற்றுகளில் எது தவறானது? 4 ஆப்ஷனில் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன், பெட்ரோலியம் எண்ணெய் வயல்களில் இருந்து துளையிட்டு எடுக்கப்படுகிறது. இது கரெக்டு.
ரெண்டாவது ஆப்ஷனில் கச்சா எண்ணெயிலிருந்து டீசல், பெட்ரோலியம், மண்ணெண்ணெய் கிடைக்கிறது. ஆமாம், அது சுத்திகரிக்கும் போது எல்லாமே கச்சா எண்ணெயிலிருந்து தான் நம்ம பிரித்தெடுக்கிறோம். இப்போ இரண்டாவது குற்றம் சரியானது. மூன்றாவது ஆப்ஷனில் பாருங்கள், பெட்ரோலியம் மற்றும் அதன் உபபொருள்கள் கருப்பு வைரம் என அழைக்கப்படுகிறது. இது தவறு. கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். நாலாவது ஆப்ஷனில் பாருங்கள், பெட்ரோலிய உற்பத்தியில் அரேபிய நாடுகள் முதன்மை இடத்தில் உள்ளது. கரெக்டு தான். அதை நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் 3. அடுத்தது கேள்வி எண் 164. சரியான இணையை கண்டுபிடி. 4 ஆப்ஷனில் 4 இணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கோடை வாழிடங்களும் அது அமைந்துள்ள மாநிலங்களின் பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் ஆப்ஷனில் பாருங்கள், நைனிடால் மேற்கு வங்காளத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன்னா நைனிடால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. இரண்டாவது ஆப்ஷனில் ஷில்லாங் பகுதி கேரள மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. ஷில்லாங் மேகாலய மாநிலத்தில் இருக்குது. மூன்றாவது இணை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, இது தவறான இணை தான் அப்படின்னு. ஊட்டி நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்குது. உத்தரகாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. நாலாவது ஆப்ஷனில் சிம்லா இமாச்சல பிரதேசம்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. சிம்லா அப்படிங்கிற கோடை வாழிடம் இமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் தான் இருக்குது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 4. இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்கள். கொடைக்கானல் ஊட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. நைனிடால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. டார்ஜிலிங் மேற்கு வங்காளத்திலையும், ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர்லேயும், ஷில்லாங் மேகாலயாவிலையும், சிம்லா இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது, மூணாறு கேரளாவில் இருக்குது, காங்டாங் சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது. கேள்வி எண் 165. டேஸ் சேர்மங்கள் கிருமி நாசினி திரவம் மற்றும் சலவை தூள் தயாரிப்பில் பயன்படுகிறது. மாங்கனீசு. வளங்கள் அப்படிங்கிற பாடத்தில் மாங்கனீஸ் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாங்கனீஸ் என்பது வெண் சாம்பல் நிறத்தில் கடினமான பளபளப்புடைய மற்றும் உடையக்கூடிய ஓர் உலோகம் ஆகும். மாங்கனீஸின் பொதுவான தாதுக்கள் அது ரொம்ப முக்கியம். பைரோலூசைட், மாங்கனீஸு, சைலேமெலைன் மற்றும் ரோடோக்ரோசைட். கடைசி லைனுக்கு வந்துடுங்க, ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். மாங்கனீசு மூலக்கூறுகள் அழுக்கு நீக்கும் திரவம் மற்றும் சலவை தூள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. தென்னாப்பிரிக்கா உலகின் முன்னணி மாங்கனீசு உற்பத்தி நாடாகும். கேள்வி எண் 166. வட அமெரிக்கா டேஸ் நேர மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளது. 7 நேர மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் 1. கண்டங்களை ஆராய்தல். வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பாடத்தில் அமைவிடம் மற்றும் நிலப்பரப்பு வட அமெரிக்காவை பற்றி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், தீர்க்கரேகைகளின் அடிப்படையில் மிக அதிகமான பரப்பளவை கொண்டிருப்பதால் 7 நேர மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளது. வட அமெரிக்காவில் மொத்த நிலப்பரப்பு 24,709,000 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். இவை உலகின் மொத்த நிலப்பரப்பில் 16.50% ஆக்கிரமித்துள்ளது. கேள்வி எண் 167. சிவப்பு நிறம் வரைபடத்தில், அதாவது நில வரைபடத்தில் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியிருப்புகளை குறிக்கிறது. நில வரைபடங்களை கற்றறிதல் என்ற பாடத்தில் பாருங்கள், நிறங்கள் மற்றும் அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்லஸில் ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா பனி அதை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். மஞ்சள் நிறம் விவசாயத்தையும், பச்சை நிறம் காடுகளையும், நீலம் நீர்நிலைகள் அதாவது பெருங்கடல், கடல், ஆறுகளை குறிக்குது. பழுப்பு நிறம் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது மலை, குன்று மற்றும் சம உயர கோடுகளை குறிக்குது. சிவப்பு நிறம் அப்படிங்கிறது குடியிருப்புகளையும் சாலைகளையும் குறிக்குது. கருப்பு நிறம் ரயில் பாதைகளை குறிக்குது. இப்போ நமக்கு சாலைகள் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இல்லை, குடியிருப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் குடியிருப்பு. கேள்வி எண் 168. அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையில் டேஸ் நதி எல்லையாக அமைந்துள்ளது. ரியோ கிராண்டி.
கண்டங்களை ஆராய்தல் பாடத்தில் நிறைய முக்கியமான பாடக்கருத்துகள் இருக்குது. மேற்கு மலைத்தொடர் பகுதியின் வடமேற்கிலிருந்து உருவாகும் யூஹான் ஆறு ஆண்டின் 8 மாதங்களுக்கு உறைந்த நிலையிலேயே காணப்படுகிறது. மெக்சிகோ வளைகுடாவில் கலக்கும் ரியோ கிரேண்டி நதி அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையில் எல்லையாக அமைந்துள்ளது. கேள்வி எண் 169. போபால் விஷவாயு கசிவு டேஸ் பேரிடருக்கு எடுத்துக்காட்டாகும். தொழிற்சாலை பேரிடருக்கு எடுத்துக்காட்டாகும். சரியான விடை ஆப்ஷன் 3. தொழிற்சாலை பேரிடர், அதற்கான உதாரணம் போபால் விஷவாயு கசிவு. கேள்வி எண் 170. டேஸ் மண்டலத்தில் தென்னிந்தியா உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப்ப மண்டலத்தில் தான் தென்னிந்தியா இருக்குது. இப்போ வட இந்தியா எப்படி இருக்குன்னா மித வெப்ப மண்டலத்தில் இருக்குது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா புரியும். வெப்பமண்டலம் ஆரஞ்சு கலர்லேயும், மித வெப்பமண்டலம் க்ரீன் கலர்லேயும், குளிர் மண்டலம் ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்தியாவில் தென்னிந்தியா ஆரஞ்சு கலர்லேயும் வட இந்தியா க்ரீன் கலர்லேயும் இருக்குது. அப்போது தென்னிந்தியா அப்படிங்கிறது வெப்பமண்டலத்துக்கு சார்ந்த பகுதி. கேள்வி எண் 171. டேஸ் பாறைகள் அழுத்தம் மற்றும் இணைதல் மூலம் உருவாகின்றன. படிவு பாறைகள். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 172. இவற்றில் எது வறட்சி ஏற்பட காரணம் அல்ல? காடுகள் வளர்ப்பு. இதெல்லாம் கிஃப்டட் கொஷின், தப்பு பண்ணிடக்கூடாது. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 173. பொறுத்துக. தனியார் துறை தொழிலகம். அதற்கான எடுத்துக்காட்டு ரிலையன்ஸ். அடுத்தது கூட்டுத்துறை தொழிலகம். எடுத்துக்காட்டு மகாநகர் வாயு நிறுவனம். 3வது பொதுத்துறை தொழிலகம். இந்திய இரும்பு எஃகு ஆணையம். 4வதாக கூட்டுறவுத்துறை தொழிலகம். ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம். சரியான விடை ஆப்ஷன் 1. தனியார் துறை தொழிலகங்கள் எடுத்துக்காட்டு முக்கிய தனியார் நிறுவனங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ், ஆதித்யா பிர்லா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்கள், டாடா குழும நிறுவனங்கள், விப்ரோ நிறுவனம், இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம், ஐசிஐசிஐ வங்கி நிறுவனம். நமக்கு எது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது கேள்வி எண் 174. மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா குறைந்தபட்ச வயது 25. சட்ட மேலவை உறுப்பினர்னா எம்எல்சி 30 வயசு வேணும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். முதலமைச்சராக விரும்பினால் 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அதாவது எம்எல்ஏ ஆகிட்டு தான் நீங்கள் முதலமைச்சராக முடியும். இப்போது எம்எல்ஏ ஆகணும்னா 25 வயது நிறைந்திருக்க வேண்டும். ஒருவேளை சட்ட மேலவை உறுப்பினராக எம்எல்சி விரும்பினால் 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். கேள்வி எண் 175. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷனில் தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள், கடிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொலைக்காட்சியும் வானொலியும் தொலைத்தொடர்பு ஊடகங்கள், செய்தித்தாள் அச்சு ஊடகங்கள். இந்த மூன்றுமே ஊடகங்களின் வகைப்பாடுகள் தான். இப்போ பொருந்தாத ஒன்று கடிதம். கேள்வி எண் 176. சரியான கூற்று அல்லது கூற்றுகளை கண்டறியவும். 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கூற்று, எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். இந்த கூற்று சரிதான். இரண்டாவது ஆப்ஷனில் இரண்டாவது கூற்று, எதிர்க்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை வெளிப்படுத்தாது. எதிர்க்கட்சி அப்படின்னா ஆளும் கட்சியின் கொள்கைகளில் ஏதாவது தவறு இருந்தால் அதை கண்டிப்பாக வெளிப்படுத்தும். இப்போ இரண்டாவது கூற்று தவறு. மூன்றாவது கூற்று, மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி மிகவும் அவசியமாகும். இந்த கூற்று சரி. மக்களாட்சி அப்படின்னாவே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி இருக்கணும். அப்போ தான் மக்களாட்சி ஆரோக்கியமாக இருக்கும். நாலாவது கூற்று பாருங்கள்,
எதிர்க்கட்சி அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும். இதுவும் கரெக்டு தான். இரண்டை தவிர அனைத்துமே சரியான கூற்றுகள் தான். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 177. முதலில் விண்வெளிக்கு சென்ற வாலண்டினா தெரஸ்கோவா என்ற பெண்மணி டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர்? சோவியத் ஒன்றியம். பெண்களின் மேம்பாடு அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. உலகின் முதன்மை பெண்மணிகள். பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா, இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர். விண்வெளிக்கு சென்றது அப்படின்னா வாலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியம் நாட்டைச் சேர்ந்தவர். எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் தொட்டது ஜான்கோ தபே, ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர். ஒலிம்பிக்கில் முதலாக தங்கம் வென்ற பெண்மணி சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். கேள்வி எண் 178. நில் குறியீட்டின் வடிவம். இப்போது டிராஃபிக் சிக்னலில் நில் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த குறியீட்டின் வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கட்டாய குறியீடு அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். கட்டாய குறியீடுன்னு கேட்கல. இப்போ பர்டிகுலராக ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு சைன் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஷேப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எண் கோணம். சரியானுடைய ஆப்ஷன் 1. 8 பக்கங்களை கொண்டது ஆக்டாகன். நம்ம கணக்கில் படிச்சிருப்போம் இல்லையா? இதுதான் நில் அப்படிங்கிற குறியீடு. பக்கங்களின் எண்ணிக்கையை எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8 பக்கங்கள் இருக்கும். இப்போ 3 பக்கங்கள் இருந்ததுன்னா முக்கோணம், 4 பக்கங்கள் இருந்தால் நாற்கரம், 5 பக்கங்களை கொண்டிருந்தால் ஐங்கோணம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 8 பக்கங்கள் இருக்கிறதுனால இது எண் கோணம். கேள்வி எண் 179. டேஸ் ஒரு வரி, ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசம் என்பதை குறிக்கிறது? சரக்கு மற்றும் சேவை வரி. சரியானுடைய ஆப்ஷன் 3. சுருக்கமாக ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கேள்வி எண் 180. டேஸ் திட்டத்தை ஆரம்பிக்க மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும்? சஞ்சாயிகா திட்டம். அது ஒரு சிறு சேமிப்பு திட்டம் தான். இப்போ சரியானுடைய ஆப்ஷன் 2. அவ்வளோதான். NMS 2025 சேட் வினாத்தாளின் சமூக அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 35 வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ.